வணக்கம். இது வள்ளுவன் வழிகாட்டி யூடியூப் சேனல். நான் மாலையாபுரம் மாடசாமி. நம்ம இது வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் சென்டென்சஸ் எப்படி அமைக்கிறது, அதாவது அதுக்கு பேர் டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். ஐ எம் ஏ பாய், ஐ எம் ஏ மேன் அப்படின்னு நம்மளை நாம சொல்லிக்கிறது. அந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது. அதுக்கப்புறம் பி வெர்ப்ஸை, அதாவது ஏ இல்லை ஆம், இஸ், ஆர், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய பி வெர்ப்ஸ். இந்த பி வெர்ப்ஸை எப்படி யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் பேசிவ் வாய்ஸில் வரும், ஆக்டிவ் வாய்ஸில் வராது, பேசிவ் வாய்ஸில் வரும். அதை பார்த்துருக்குறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், வினா வாக்கியங்கள் அமைக்கிறது எப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு உண்டான வீடியோவை தயார் பண்ணி கொண்டு தருக்கிறேன், அதை ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸு, இங்கே எழுதியிருக்கிறேன் ப்ரெசன்ட் டென்ஸு. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் கலரில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். இன்ட்ராகேட்டிவ்னா கேள்வி எழுப்பி ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கிறது. அந்த வாக்கியத்தில் தான் இந்த பி வெர்ப்ஸில் ஆம், ஆறு, இஸ் இதெல்லாம் எப்படி வரும், அங்கெல்லாம் வரும். வேறு எங்கெங்கே வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ், ஐ எம் அ பாய், அந்த மாதிரி. அப்புறம் பேசிவ் வாய்ஸு, ஐ எம் கிவன் திஸ் அசைன்மெண்ட், ஐ எம் எம்ப்ளாய்டு, நான் இந்த வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறேன், அந்த மாதிரி. அது வந்து பேசிவ் வாய்ஸு, தமிழில் செய்யப்பட்ட வினை அப்படின்னு இது வரைக்கும் பார்த்துருக்கலாம். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்லேயும் இது வரும், இந்த ஹேமு இதெல்லாம். அதை சிங்குலரில் எப்படி வரும், ப்ளூரலில் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் இந்த ஸ்லைட்ஸை பாருங்கள். சிங்குலரில் ஆம்னாலே தன்னை ஃபஸ்ட்டு பர்சனில் குறிக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு பர்சனில் நான் அப்படிங்கிறத கொடுத்தது. இப்போ நான் சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுல இது பாருங்கள். ஆம் ஐ ரைட், இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இதுக்கு பதில் என்ன, ஆம் ஐ ரைட் அப்படின்னா நான் சரியா, நான் செய்வது சரியா அல்லது சொல்வது சரியா. இப்போ காலேஜிலலாம் வாத்தியார்கள்லாம் கேட்பாங்க, காலேஜில் ஸ்கூல்லாம் கேட்பாங்க, ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறப்ப ஆம் ஐ ரைட் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்லேயும் ஆம் அப்படிங்கிறது வரும். அப்போ இதுக்கு பதில் பார்த்திங்கன்னா எஸ் அல்லது நோ தான் வரும். எஸ் ஐ ஆம் ரைட் அல்லது எஸ் நோ ஐ ஆம் ராங், ஐ ஆம் நாட் ரைட் அப்படி வரும். அப்போ கேள்வியை எப்படி அமைக்கிறதுனா, கேள்வியில் ஒரு கேள்வி வாக்கியத்தில் எதை முதல்ல கொண்டு வரணும்னா அந்த பி வெர்பை கொண்டு வரணுங்கிறது இதில் அடங்கி இருக்குது. அடுத்தது பாருங்கள். ஆம் ஐ ரைட், ஆம் ஐ லேட், நான் தாமதமாக வந்திருக்கிறேனா, ஆம் ஐ த வின்னர், நான் வெற்றியாளனா அப்படிங்கிறது இது கேள்வி. இதெல்லாம் சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய கேள்வி. அதே அந்த 3 வார்த்தையை தான் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறேன். ஏன்னா அதில் இந்த பி வெர்பு மாறும். அது எப்படி மாறும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ளூரல் அப்படிங்கிறத கலரில் காட்டியிருக்கிறேன், ப்ளூ கலரில் காட்டியிருக்கிறேன். ப்ளூரலில் எப்படி வருது, ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலரில் ஐ வரும், ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரலில் வி வரும். அப்போ விங்கிற இடத்துல கொஸ்டின் மார்க்கில் எதை போடணும், ஆர் வி ரைட், நாங்கள் சரியா, ஆர் வி லேட், நாங்கள் தாமதமாக வந்திருக்கிறோமா, ஆர் வி வின்னர்ஸ். அப்போ இதில் 2 தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒன்று பி வெர்பை இன்ட்ராகேட்டிவ் வேர்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் கேள்வி கேட்குறதுக்கு முதல்ல எந்த பி வெர்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்த வீடியோவுக்கு போகலாம். அடுத்தது செகண்ட் பர்சன் சிங்குலர். செகண்ட் பர்சனில் நான் சொல்லியிருக்கிறேன், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க யூவில் சிங்குலர் இருக்குது, ப்ளூரல் இருக்குது. இந்த சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் ஒன்று தான். இது பல தடவை நான் சொல்லிகிட்டே வரேன், இது மனசில் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிங்குலரில் ஆர் யூ ரைட், ஆர் யூ லேட், ஆர் யூ தி வின்னர். ஒரு ஆளை குறிக்கிறப்ப தி வின்னர்னு வரணும். இப்போ தமிழில் நீ சரியா, ஆர் யூ
ரைட், நீ சரியா. ஆர் யூ லேட், நீ தாமதமாக வந்திருக்கிறாயா. ஆர் யூ த வின்னர், நீ வெற்றியாளரா. அப்போ இப்போ அடுத்ததுக்கு வாங்க. இதெல்லாம் சிங்குலருங்கிறதுனால நீன்னு போட்டிருக்கிறேன், நீ அதான் வரும். இதே இது ப்ளூரலில் இங்கிலீஷில் ஆர் யூ தான், யூ ஆர் அதான் வரும், யூ தான் வரும். அப்போ ஆர் யூ ரைட், ஆர் யூ லேட், ஆர் யூ இங்கே பாருங்கள் வித்தியாசப்படுது. வின்னர்ஸ், ஏன்னா மோர் தென் ஒரு ஆளை. நீங்கள் தமிழில் போட்டிருக்க, நீங்கள் வெற்றியாளர்களா, நிறைய பேர் இருக்கிறதுனால, மோர் தென் ஒன்று இருக்கிறதுனால. மற்ற இடத்துலலாம் பாருங்கள், இந்த நீங்கள்னால் மரியாதையை சொல்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. மோர் தென் ஒரு பர்சன் இருக்கிறார், அதனால் நீங்கள் போட்டிருக்கிறேன். இங்கே நீங்கள் தாமதமாக வந்திருக்கிறீர்களா. இங்கே உள்ள நீங்கள் மரியாதை கொண்டானதில்லை, ஆனால் பல நவுன்களை அடக்கியது, அதனால் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அடுத்தது தேர்ட் பர்சனுக்கு போகலாம். இப்போ தேர்ட் பர்சனில் பாருங்கள். தேர்ட் பர்சனில் வழக்கம் போல் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு காட்டியிருக்கிறேன். சிங்குலரில் என்னென்ன வரும், அதை பச்சை கலரில் கொடுத்துருக்குறேன். ஹீ, ஷீ, அப்புறம் பேருக்கு கோபின்னு போட்டிருக்கேன், எந்த பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் இந்த ஹீ, ஷீ, கோபி இதெல்லாம் வந்து மனிதர்களை குறிக்கக்கூடியது. அந்த இட்டு, தேட்டு இதெல்லாம் வந்து அக்ரினே, மனிதர்கள் இல்லாதது, அனிமல்ஸாக இருக்கலாம் அல்லது திங்ஸாக இருக்கலாம். அதுலேயுமே சிங்குலர் இருக்குது, அதனால் சிங்குலர் எல்லாம் ஒரே வரிசையில் போட்டிருக்கிறேன். இப்போ இதை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது. இஸ் ஹீ ரைட், அவன் சரியா. இஸ் ஷீ லேட், இஸ் ஷீ ரைட்டுன்னு கேட்கலாம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இஸ் ஷீ ரைட், இஸ் ஷீ லேட், இஸ் கோபி த வின்னர். அப்போ அதுக்கு தமிழில் அர்த்தம் வந்து அவன் சரியா அல்லது அவர் சரியா. அவள் தாமதமாக வந்திருக்கிறாளா அல்லது தாமதமாக வந்திருக்கிறாரா. கோபி வெற்றியாளனா அல்லது கோபி வெற்றியாளா. இப்போ அக்ரிணையை பாருங்கள். அக்ரிணையில் சிங்குலரில் இஸ் இட் ரெட், இது சிவப்பு நிறமா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு ஒரு கேள்வி தான், இஸ் இட் ரெட். பதில் வந்து எப்படி ரெண்டு பேரும் இருக்கலாம், ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தது இஸ் தட் அலைவ், அது உயிருடன் இருக்கிறதா. ஒரு மீனையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அனிமல் அது உயிருடன் இருக்கிறதாங்கிறது எப்படி கேட்போம். இஸ் தட் அலைவ், அது இதெல்லாம் கேள்வியை குறிக்கிறது. இங்கிலீஷில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு பேர். திரும்பவும் நான் சொல்கிறேன், இல்லை ரெண்டை புரிஞ்சுக்கிறீங்க. பி வெர்பை இஸ்ஸு, ஆறு, ஆம் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத எங்கெல்லாம் யூஸ் பண்ண வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது கேள்வி கேட்குற இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் எது முதல்ல போடணும் அப்படிங்கிறதும் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. இஸ் ஃபஸ்ட்டு பர்சனில் சிங்குலரில் ஆம் சொன்னேன், ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரலில் ஆர் சொன்னேன். அதே போல் செகண்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் ஆர் யூ அப்படி தான் சொல்லணும். தேர்ட் பர்சன் சிங்குலரில் இஸ் தான் சொல்லணும், இஸ்ஸை கொண்டு தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தேர்ட் பர்சன் ப்ளூரலில் ஆர் தான் வரும். ப்ளூரலில் பாருங்கள், ஆர்னு மோர் தென் ஒரு வந்து ஹீன்னு சொல்ல முடியாது. 4 பேர் 4 ஆள் இருக்கான்னா 4 ஹீன்னு போட முடியாது, அப்போ தேன்னு சொல்லுவோம். அதே போல் ஷீ அப்படின்னு போட முடியாது. அவங்களுக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மோர் தென் ஒரு ஆளுக்கு தேன்னு தான் சொல்லுவோம். அதேமாதிரி கோபி பேருங்க நிறைய பேர் இருக்காங்கனாக்கா நிறைய பேர் போட்டுக்கலாம், தேன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து ப்ளூரல், தே அப்படிங்கிறது. அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா பி வெர்பு ஆர் தான். அதே மாதிரி இது அக்ரினேலேயும் ப்ளூரல் இருக்குது, தீஸ் அண்டு தோஸ். அங்கேயும் நீங்கள் ஆரில் தான் முதல்ல போட்டு ஆரம்பிக்கணும். ஆர் தே ரைட், அவர்கள் சரியா. ஆர் தே லேட், அவர்கள் தாமதமாக வந்திருக்கிறார்களா. ஆர் தி வின்னர்ஸ், அவர்கள் வெற்றியாளர்களா. ப்ளூரலில் ஆர் தீஸ் ரெட், நிறையா இருக்கலாம். நிறைய ரெட் கலர் வச்சுட்டு நமக்கு ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆர் தீஸ் ரெட் அப்படின்னா எஸ் தே ஆர் ரெட், தீஸ் ஆர் ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் தோஸ் அலைவ், இப்போ மீன்கள்லாம் குளத்தில் கிடக்குது அல்லது வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா ஆர் தோஸ் அலைவ் அப்படின்னா பதில் வந்து எஸ் தோஸ் ஆர் அலைவ். இப்போ தற்சமயத்துக்கு இதில் ஒரு 3 பாகமாக பிரித்து பி வெர்பை
ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் பாஸ்ட் டென்ஸு, கண்டினியூஸ் டென்ஸு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இனிமேல் வர இதில் சொல்லுவேன். ப்ரெசன்ட் டென்ஸில் இன்னும் நம்ம தாண்டலை. ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே தான் இருக்கிறோம். இதே போல் இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோ போடுவேன். அங்கேயுமே ஆம், இஸ், ஆர் இதுவும் வரும். அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்தமாக அடுத்த சென்டென்ஸுக்கு போவோம். இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்கள். குறிப்பாக கிராமத்தில் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அனுப்பிச்சி கொடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.